அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். இந்த முப்பூயை பற்றி பதிவிடும்போது நமது அன்பர்கள் நிறைய பேர், ஐயா ரசமணியை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ பேர் ரசமணியெல்லாம் செய்கிறாங்களே, ஆகவே இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்து வேண்டும், எங்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தாங்க. ஆகவே முதல்ல இந்த பதிவில் ரசமணி எதற்கெல்லாம் பயன்படும் என்பதை அடுத்த பதிவில் சொல்லுகிறேன். முதல்ல எல்லாம் நன்றாக முடிந்த ரசமணி என்பது என்ன, அது எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் இப்பொழுது அனுபவத்தை உங்களுக்கு விளக்குகிறேன். ரசமணி என்பது பாதரசம் ஒரு லிக்யூடாக திரவமாக இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். இதை உறுதியான தன்மையாக சால்ட் ஆக்குவதற்கு பெயர் தான் ரசமணின்னு பெயர். இந்த ரசமணி செய்யக்கூடியவர்கள் 90% பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு விதமாக, ஒரு 3/4 வயசு பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம ஈயருக்கு லெட் இருக்குது பாருங்கள், கருவங்கம் இல்லை அது வெல்வங்கம் லெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை உருக்கிட்டு அதில் கொஞ்சம் ரசம் சேர்த்து ரசமணி பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் ஏதோ ஒரு விதத்தில் காப்பர் சல்பேட், மயில் துத்தன் இருக்குது, காப்பர் சல்பேட், அது கூட சிலவற்றை சேர்த்து அதை ரசமணி ஆக்கிடுறாங்க. ஆகவே அந்த காப்பர் சல்பேட் என்பது மிக விஷமானது. அதுலேயும் மணி செய்யலாம், சில வேலை செய்யும், கொஞ்சம் வேலை செய்யும். ஆகவே அது சிவவிந்து என்பது சிவனை போல் வேலை செய்யணும்னா அந்த மணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கட்டிய மணி அப்படின்னா, நம்பர் 1 முதல்ல ரசமணி இருக்கு பாருங்க, அந்த அளவு எடுத்துங்க. அதே அளவுக்கு சாதாரண மெர்க்குரி ரசத்தையும் எடுத்துங்க. அந்த எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அதே அளவில் ரசமும் இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ரசமணி கொடுத்துருப்பாங்க, அது கணம் பார்த்தீங்கன்னா ரசத்துடைய கணத்தில் பாதியோடு இருக்காது. அப்போ அது முழுமையான ரசமணியில் தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக ஒரு குடுவையில் ஒரு கண்ணாடி குடுவையில் ரசத்தை வச்சுருங்க, இந்த மணியை வச்சுட்டு அதே அளவுக்கு ரசத்தை ஊற்றி பாருங்கள், ரெண்டும் சம அளவில் இருக்கணும். எது அளவு முதல்ல. ரெண்டாவதாக இந்த ரசமணியை கீழே போட்டால் ஓங்கி தேங்காய் அடிச்சா கூட உடையக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக அந்த ரசமணியை முதல்ல அதுக்கு சோதனை போட்டு வெயிட்டு போட்டுருங்க. இந்த ரசத்தை திரும்பி உருக்குங்க. உருக்கி எவ்வளோ உருக்கணும், கொஞ்சம் நெஞ்சில் 700 டிகிரிக்கு மேலே உருக்கணும். அந்த 700 டிகிரிக்கு மேலே உருக்கினாலும் ரசம் புகையாமல் இருக்கணும். முடிவில் சோதனை பண்ணி பார்த்தா அது ஆறுனதுக்கப்புறம் அது திடப்பொருள் ஆகிடணும். அது சோதனை போட்டால் முதல்ல எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு வெயிட்டு குறையாமல் இருக்கணும். ஆச்சுங்களா? அதே மாதிரி பசுமாடுடைய முதுகு இருக்குது பாரு, பால் கறக்கக்கூடிய பசுமாடு முதுகில் வச்சா பால் கறக்கும் பொழுது பால் வர ரத்தம் மாதிரி தான் வரும். அடுத்து யாராவது விஷம் கடித்து விட்டால் விஷம் கடிவாயில் வச்ச பாம்போ அல்லது தேலோ பூரான கடித்து அந்த கடிவாயில் வச்சுக்கிட்டா விஷத்தை இழுத்துரும், அது வரைக்கும் அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி சோதனைலாம் இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட வழியில் கட்டியதான் முழுமையான ரசமணி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே காப்பர் சல்பேட் என்ற மயில் துத்தம் சேர்த்து செய்யக்கூடிய ரசமணியோ அல்லது வங்கம் சேர்த்து லெட்டு செய்கிற மணிகளோ முழு பயன் கிடையாது. நிறைய பேர் மூலிகையில் கட்டினு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூலிகையில் என்ன இருக்குது, அந்த மூலிகையில் உள்ள எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா அதில் காப்பர் சல்பேட் மயில் துத்தம் தான் இருக்கும். உதாரணமாக இப்போ நிறைய பேர் இந்த கருவமத்தில் கட்டுவாங்க. கரும்பு சாரில் லேபில் செக் பண்ண நிறைய என்ன இருக்கும், காப்பர் சல்பேட் தான் இருக்கும். இது மாதிரி எத்தனையோ மூலிகைலாம் இருக்குது. ஆனால் சில மூலிகைகள் தான் நீங்கள் சோதனை பண்ணி பார்த்தா கூட அதில் காப்பர் சல்பேட் இருக்காது. அதில் என்ன இருக்கும்னா சில அதிசயமாக அயச்செம்பு என்ற ஒன்று இருக்கும். அந்த அயச்செம்புனா இரும்பு மாதிரி இருக்கும், ஆனால் செம்போடு சத்து இருக்கும் அயச்செம்பு. அதை எப்படி இந்த ரசத்தோடு சேர்க்கறதுக்குள்ள பேர் தான் அந்த குரு மருந்து. ஆகவே இந்த ரசமணியை உருக்கிட்டால் ரசமணி எடுத்து போய் லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 90% குறையாமல் இந்த பாதரசத்தினுடைய அளவீடு அதில் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கிறது. ஆகவே இன்னும் தெளிவாகவும் ரசமணி எதற்கெல்லாம் பயன்படும் என்பதையும் அடுத்த பகுதியில் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்.